மாலை தூபம். என்னாகமம் 7வது அதிகாரத்துல வரக்கூடிய மாலை தூபம் தியான பகுதியோட ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆசாரிப்பு கூடாரமும் பலிபீடமும் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த முக்கியமான வரலாற்று தருணத்துல இஸ்ரேலர்கள் செலுத்தின பிரதிஷ்டை காணிக்கைகளை பத்தி தான் இந்த பகுதி ரொம்ப அழகா விளக்குது. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பட்டியலிடப்பட்ட ஒரே காணிக்கை விவரம் ஏன் பைபிள்ல 12 முறை சலிப்பூட்டுற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு செஞ்சிருக்கிறாங்க? முதலாவதா, இது ஏதோ கவனக்குறைவால திரும்ப திரும்ப எழுதப்பட்டதில்லைங்க. இஸ்ரேலரோட 12 கோத்திரங்களும் துல்லியமா ஒரே அளவிலான காணிக்கையை தான் கொண்டு வந்தாங்க. கோத்திரம் சின்னதோ பெருசோ, தேவன் நம்ம எல்லாரையுமே பலிபீடத்துக்கு முன்னாடி சமமாதான் மதிக்கிறார் அப்படிங்கிறது இது ரொம்பவே தெளிவா காட்டுது. இரண்டாவதாக, இதுல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. அந்த 12 நாட்களும் மக்கள் காணிக்கைகளை முழுமையா செலுத்தி முடிச்ச பிறகுதான் தேவன் கெருபீன்களோட நடுவிலிருந்து மோசேயுடன் பேசினார். அதாவது ஆராதனை முதலாவதா வந்தது, தேவனோட சத்தம் இரண்டாவதா வந்ததுங்கிற ஆவிக்குரிய வரிசையை நம்ம இங்க பார்க்க முடியுது. இறுதியாக இதுல நாம கத்துக்க வேண்டிய ஒரு அருமையான நடைமுறை பாடம் ஒன்று இருக்கு. நாம தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்பினா முதல்ல காணிக்கைகள் மற்றும் உண்மையான ஆராதனையின் மூலமா நம்ம இருதயங்களை நாமளே ஆயத்தப்படுத்தணும். அதனால தேவனோட சத்தத்தை கேட்க அவசரப்படாம அமைதியில காத்திருந்து நம்ம ஆராதனையை முதலாவது உண்மையோடு அவருக்கு செலுத்துவோம்.